ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம். கந்திஷ்டியா உடனடியாக இதையெல்லாம் செய்யலாம். கந்திஷ்டியா அதெல்லாம் மூட நம்பிக்கை என்று நினைப்பவர்கள் உண்டு. ஆனா அது உண்மை என்பது பாதிக்கப்பட்டவர்கள் தான் தெரியும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வர கந்திஷ்டிகளால் ஏற்படும் பாதிப்புகள் சொல்ல மாளாது. ஒவ்வொருடைய அறிவு, ஞானம், கல்வி, செல்வம், உடல் ஆரோக்கியம் அல்லது தோற்றப்பொழிவை பார்த்து இன்னொருவருக்கு பெரும்பாலும் இவை தனக்கு இல்லையே என இயங்குபவர்கள் ஏற்படும் ஏக்கம் பொறாமையாக மாறுவதால ஏற்படும் தாக்கம் தான் கந்திஷ்டி. இப்படி வெளிப்பட்ட அந்த எதிர்மறை எண்ணத்தின் தாக்கத்தால ஒருவர் சற்று பலவீனமாக இருக்கும் ஏதோ ஒரு சமயத்துல பற்றிக்கொள்வது இயல்புதான். கன்னியர் என்று இதை சொல்லுவாங்க. கல்லடி பட்டாலும் கண்ணடி படவே கூடாது என்று சொல்லப்பட உள்ளது. கந்திஷ்டி இருப்பது செய்வினைகளுக்கு சமம். அப்படிப்பட்ட திருஷ்டி நம் மீது பட்டுவிட்டா உடல் உபாதைகள், சண்டை சித்தர்கள் நேரும், நிம்மதி பறி போகும். நன்றாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு உணவை கண்டாலே பிடிக்காம போகும். அரும்பாடுபட்டு வீடு கட்டியிருப்போம். கந்திஷ்டி பட்டா அவ்வீட்டில் உள்ளவர்களுக்கு உடல்நலம் அல்லது மனநலம் பாதிக்கப்படலாம். இப்படி பலருடைய கண்களுக்கு மூல காரணம் கந்திஷ்டி தான். இதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள என்ன செய்யலாம்? ஆம், இது நம் வீட்டில் பாட்டி, தாத்தா பாட்டி செய்து வந்த வழிமுறை தான். சிலவற்றை கடைபிடிப்பது சுலபம். சில விஷயங்கள் கேட்கும் போது கடினமாக இருந்தாலும் ஒரு முறை செய்து பழகிவிட்டா பின்பு அதை தொடர்ந்து செய்து விடலாம். எல்லாவற்றுக்கும் ஆதாரம் நம்பிக்கை தான். இந்த எளிமையான வழிமுறைகளை பின்பற்றி பலன் பெறுங்க. பரிகாரம் செய்யும் போது உங்கள் மனதுக்கு பிடித்த தெய்வத்தை நன்றாக வேண்டிக் கொண்டு செய்யுங்கள். படிகாரம், சுண்ணாம்புக்கள், சுக்கு மற்றும் வால்மிளகு இவை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். 4 தனித்தனியாக தூளாக்கி கொள்ளவும், பின் ஒன்றாக கலக்கவும். தண்ணீரில் கல்லுப்பை கரைத்துக் கொள்ளவும். படிகார கலவையை அதில் நன்றாக கரைத்து வீட்டில் எல்லா இடங்களிலும் தெளிக்கவும். இருசக்கர வாகனம், கார் என இயந்திரங்கள் இருந்தா அதிலும் தெளிக்கவும். வீட்டில் உள்ள அனைவரின் உடல்களிலும் இந்த தண்ணீரை தெளிக்கவும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்படி செய்து வந்தா கந்திஷ்டி நம்ம அண்டவே அண்டாது. அதையும் மீறி வந்துவிட்டா வந்த சுவடு தெரியாது, மறைந்து விடும் என்கிறார்கள் மூத்தோர். அதாவது வாரத்தில் ஒரு நாள் செய்வது மிகவும் நல்லது என்கிறார்கள். வெண்கடுகை எடுத்து ஒரு தாம்பாளத்தில் போட்டு அந்த மந்திரத்தை சொல்லவும். ஓம் தும் துர்காய நமக. அதன் பின் வீட்டை 8 பகுதியாக பிரிக்கவும். முதல்ல கிழக்கு வாசல் படியின் அருகே சிறிதளவு இந்த கடுகை மேற்சொன்ன மந்திரத்தை சொல்லி போடவும். அடுத்து அக்னி மூலையில மந்திரத்தை ஜெபித்து போடவும். அதன் பின் அக்னி மூலைக்கும் கன்னி மூலைக்கும் இடையே சிறிதளவு கடுகை போடவும். கன்னி மூலையில் சிறிதளவு, பின் மத்தியில போடவும். வாயு மூலையில சிறிதளவு போடுங்க. பின்ன கொஞ்சம் நகர்ந்து நடுவுல போடுங்க. ஈசான மூலை வடகிழக்குல சிறிதளவு கடுகை போடவும். இப்படி 10 திக்கிலும் கடுகை போட்டு விட்டா போதும். அருமையான பலன்கள் தென்படும். கந்திஷ்டி ஏற்படாது. ஒவ்வொரு திசையில போடும்போதும் மந்திரத்தை மறக்காம சொல்ல வேண்டும். 6 மாதத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளும் இதை கடைபிடிச்சு வந்தா இறையருள் பெற்று தீய சக்தியில அண்டவிடாம வீட்டையும் குடும்ப உறுப்பினர்களையும் காக்கலாம். அடுத்து ஒரு எளிய வழிமுறை. கைப்பிடி அளவு உப்பு, சிறிதளவு கடுகு, 4-5 வரமிளகாய் நம் வீட்டு வாசல்ல எடுக்கப்பட்ட மண் ஆகியவற்றை ஒரு ஓலைப்பெட்டி அல்லது அட்டைப்பெட்டியில போட்டு அதன் மீது காகிதங்கள் போட்டு வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் சுற்றிய பின் ஓலைப்பெட்டியை வாசல்ல போட்டு எரித்து விடுவோம். வாரத்துல ஒரு முறை இதை பின்பற்றுங்க. குளிக்க வைத்திருந்த நீர்ல உப்பு போட்டு கரைச்சி அதை குளிச்சா எல்லாவித கந்திஷ்டிகளும் நீங்கும். வீட்டில் அனைவருக்கும் வெவ்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்தா அல்லது சிறு சிறு விபத்துகள் நேர்ந்தா இதை செய்யவும். வெண்கடுகுடன் கல்லுப்பு ஒன்றாக சேர்த்து நாம் புழங்க இடங்கள்ல வீடு முழுக்க தூவி விட்டு அடுத்த நாள் காலையில சுத்தமாக கூட்டி எடுத்து விடுவோம். பின்பு மாலை வேளையில வேறு புதிய வெண்கடுகு மற்றும் கல்லுப்பை எடுத்து வந்து மீண்டும் தூவ வேண்டும். இரவு முடிந்ததும் மறுநாள் காலை மற்றும் மாலையில அதே போல செய்ய வேண்டும். இதே தொடர்ந்து 3 நாட்கள் செய்ய வேண்டும். வெண்கடுகு மிக மிக நல்ல பலன் தரும். உப்புடன் சேர அதீத பலனை தரும். வரமிளகாய், வால்மிளகு, சுக்கு இவை 3ஐயும் கலந்து நைஸாக அரைத்துக் கொள்ளவும். அதனுடன் சேர்த்து ரவுத்திரமான கடவுள், காளி, சிவன், பிரித்யங்கரா இருக்கக்கூடிய கோவில் மண்ணை சிறிதளவு எடுத்துக்கொள்ளவும். அதுல கலக்கவும். வீட்டுல சாம்பிராணி போடுவது போல சாம்பிராணி தட்டுல சொன்ன கலவையை போட்டு வீட்டுல முக்கிய இடங்கள்ல போடவும். சாம்பிராணி போன்றது வாசனை வராது. காட்டமான ஒரு வித நெடி வரும். பரவாயில்ல. வீட்டுல வாரம் ஒரு முறை இதை செய்யலாம். பெண்களை பற்றி பெண்களுக்கே தெரியாத தகவல்கள். மனித இனம் மட்டுமன்றி உலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களிலும் விருட்சமாக இருந்து வருவது பெண் பாலினம். பெண் பாலினமின்றி ஒரு இனத்தின் விருத்தி சாத்தியமற்றது. அனைத்து உயிரினங்களின் அடிப்படையும் இனவிருத்தி தான். ஆனா மனித இனத்தில் மட்டுமே அதையும் தாண்டி அன்பும் பாசத்துக்குமான அடையாளமா இருக்கிறார்கள் பெண்கள். பாசத்திற்கான அடைமொழியாக திகழ்வது அம்மா என்ற சொல் மட்டுமே. ஒவ்வொரு ஆணின் வெற்றி, தோல்வி, இன்ப துன்பங்களுக்கு பின்னணியில உறுதுணையாக அம்மா, அக்கா, மனைவி, காதலி, தோழி என்ற ஒரு பெண்ணின் துணை இருக்கதான் செய்கிறது. ஆண்களின் பலத்திற்கு உறுதுணையாக இருக்கும் பெண்களின் உடல் மற்றும் மனம் சார்ந்த பல விஷயங்கள் பெண்களுக்கு தெரியாது என்பதுதான் ஆச்சரியப்பட வைக்கும் உண்மை. பிரசவத்தின் மூலம் இறப்பு. பிரசவம் அல்லது குழந்தை பேர் நடக்கும் சமயத்துல ஒவ்வொரு 90 நொடியிலும் ஒரு பெண் இறக்கிறார் என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தும் உண்மை. அதே சமயம் நிறைய வார்த்தைகள். சுமாராக ஒரு நாளுக்கு ஒரு பெண் 20,000 வார்த்தைகள் பேசுகிறார். இது ஆண்களை விட 7,000 வார்த்தைகள் அதிகமாகும். ஒரு ஆண் சுமாராக ஒரு நாளுக்கு 13,000 வார்த்தைகள் பேசுகிறார். வியர்வையை கொண்டு அழகு பராமரிப்பு. பண்டைய ரோம் நாட்டில் கிளாடியடஸ்களின் வியர்வையை பெண்கள் தங்களது அழகை பராமரிக்க பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. பெண்கள் அதிகமுள்ள நாடு. ரஷ்யாவில் ஆண்களை விட பெண்கள் அதிகம். ஏறத்தாழ 9 மில்லியன் பெண்கள் ஆண்களை விட அதிகமாக இருக்கிறார்கள். திருமணம் ஆகாமல் குழந்தை. அமெரிக்காவில் பிறக்கும் 40% குழந்தைகள் திருமணம் ஆகாதவர்களுக்கு பிறக்கும் குழந்தை என ஒரு சர்வே கணக்கு கூறுகிறது. ஒரு வருடம் துணி அணிய சராசரியாக பெண்கள் தங்களது வாழ்நாளில் ஒரு வருடத்தை என்ன துணி அணியலாம் என்ற சிந்தனையிலும் துணியை தேர்ந்தெடுப்பதிலும் செலவழிக்கிறார்.
சராசரியாக அழுவது. ஒரு பெண் ஒரு வருடத்துல சராசரியாக 30 முதல் 64 முறை அழுகிறார். ஒரு ஆண் சராசரியாக ஒரு வருடத்துக்கு 6 முதல் 17 முறை அழுகிறான். ஆண்களை விட 2 மடங்கு அதிகமாக பொய் கூறும் திறன் கொண்டவர்கள் பெண்கள். இதய துடிப்பு. முக்கியமா ஆண்களின் இதய துடிப்பை விட வேகமாக பெண்களின் இதயம் துடிக்கிறது. இது பெரும்பாலும் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். மாதவிடாய். பெண்களின் வாழ்நாள்ல ஏறத்தாழ 4 வருடங்கள் மாதவிடாயில் கழிகிறது. ருசி அதிகம். ஆண்களை விட ருசி உணர்வு அதிகம் கொண்டவர்கள் பெண்கள். ஏனெனில் ஆண்களை விட அதிகமான ருசி உணர்வு முட்டுக்கள் பெண்களின் நாட்கள இருக்கிறது. கருத்தரிப்பு. உடல் உறவில் ஈடுபட்ட 5 அல்லது 8 நாட்கள்ல பெண்கள் கருத்தரிக்கின்றனர். தோற்றத்தை பற்றிய எண்ணம். ஒரு பெண் சராசரியாக ஒரு நாளைக்கு 4 இருந்து 9 முறை தங்களது தோற்றத்தை பற்றி எண்ணுகிறார்கள். பெண்களை கொள்ளும் நோய். பெண்களை கொள்ளும் கொடிய நோயாக இருப்பது இதய பிரச்சனைகள் தான். உலகெங்கிலும் பெண்கள் அதிகமாக மரணமடைய இதய கோளாறுகள் தான் காரணமாக இருக்கிறது. ஆண்களை விட சிறந்தவர்கள். மல்டி டாஸ்க் திறனில் ஆண்களை விட திறன் வாய்ந்தவர்கள் பெண்கள். அதே நேரத்தில் 2% பெண்கள் தான். 100 பெண்கள் தங்களது அழகை பற்றியும் தாங்கள் தான் அழகு என்ற சுயபுராணமும் பாடிக்கொண்டு திரிகிறார்கள். கருட புராணத்துல இதெல்லாம் மாபெரும் குற்றம். மறந்து விடாதீங்க. எந்த ஒரு சமயமாக இருந்தாலும் அதில் உள்ள புராணங்கள், ஆன்மீக கதைகள், சிந்தனைகள் என எல்லாம் மக்களை நல்வழிப்படுத்தவும் ஒழுக்கமான முறையில சமூகம் செயல்பட வேண்டும் என்பதற்காக தான் இருக்கும். அதில் சில விஷயங்களை செய்ய வேண்டும் என போதிப்பதும் சில விஷயங்களை செய்யவே கூடாது என கண்டிப்பதும் தான் நாம் பின்பற்றக்கூடிய ஆன்மீக நம்பிக்கை. அந்த வகையில கருட புராணத்துல சில வேலைகளை நாம் எப்போதும் செய்துவிடவே கூடாது என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதுபடி செய்தா உடல் நோய் வாய்ப்பட வாய்ப்புள்ளது, ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட என குறிப்பிடப்பட்டுள்ளது. முக்கியமா கருட புராணம் நம் வாழ்க்கையை ஒழுக்கத்துடன் வாழவும் செழிப்புடன் எல்லாவித மகிழ்ச்சி மற்றும் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கான வழிகளை பெற சில விஷயங்களை பின்பற்ற வேண்டும் என்றும் சில விஷயங்களை செய்தா குற்றம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுல சில விஷயங்களை நாம் எப்போதும் செய்துவிடக் கூடாது. இப்படி செய்தா நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில ஆரோக்கியம் பாதிப்பதோடு இறந்த பின்னர் சில தண்டனைகளுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். கருட புராணத்தின்படி நாம் பிரம்மமுகூர்த்த நேரமான அதிகாலையில எழ வேண்டும். தாமதமாக எழுந்திருப்பது நல்ல விஷயம் அல்ல. உண்மையில் காலை வேளையில காற்று முற்றிலும் சுத்தமாகவும் மாசு இல்லாததாகவும் சுத்தமான புதிய காற்றை சுவாசிப்பதால ஆயுட்காலம் அதிகரிக்கும் என்றும் நம்பப்படுது. மறுபுறம் தாமதமாக எழுந்திருப்பது நமது நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது மற்றும் நம் உடல் நோய்களின் வீடாக மாறும். இரவில் தயிர் கூடாது. கருட புராணத்துல இரவில் தயிர் சாப்பிடுவது தவறானது. இரவில் தயிர் சாப்பிடுவதால குளிர்ச்சியால இயற்கையாக வரக்கூடிய நோய்கள் நம் உடலை தாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இரவில் தயிர் சாப்பிட்டா அதனால பல நோய்கள் வர வாய்ப்புள்ளது என்பதால நாம் குளிர்ச்சி தரும் தன்மையுடைய தயிரை மதியம் மட்டுமே உணவில் பயன்படுத்த வேண்டும். முக்கியமா சுடுகாட்டில் இருந்து வரக்கூடிய புகையிலிருந்து நாம் எப்போதும் விலகி இருக்க வேண்டும் என்பது ஐதீகம். கருட புராணத்துல ஒரு மனிதனின் உடலை எரித்த பிறகு அதில் உள்ள பல வகையான நச்சு பொருட்கள் புகையுடன் சேர்ந்து வளிமண்டலத்தில் கரைந்துவிடும் என்று கூறப்படுகிறது. இந்த நச்சு கூறுகள்ல பல வகையான வைரஸ்கள் மற்றும் பாக்டீரியாக்கள் உள்ளது. அந்த புகையை ஒரு சுவாசிக்கும் போது அந்த கெட்ட பாக்டீரியா மற்றும் வைரஸ்கள் அவரது உடல்ல சென்று பல வகையான நோய்களை உண்டாக்குகிறது. இதன் காரணமா ஒரு நபரின் ஆயுள் குறைய தொடங்குது. முக்கியமா காலையில் உடல் உறவு. கருட புராணத்துல காலையில தம்பதியர் உடல் உறவில் ஈடுபடாம விலகி இருக்க வேண்டும். காலை நேரம் அல்லது பிரம்ம முகூர்த்தம் கடவுளை வழிபடும் நேரம் என கூறப்படுது. இந்த நேரத்துல பாலியல் ஆசையை மனதில் கொள்வதால அந்த நபர் நோய்வாய்ப்பட்டு அவரது ஆயுள் காலம் குறைய தொடங்குது. பிரம்ம முகூர்த்தம் தவிர்த்து மற்ற நேரத்தில் கொள்ளலாம். அதே நேரம் கருட புராணத்தின்படி எப்படிப்பட்ட பெண்கள் வாழ்க்கை துணையா அமைஞ்சா கணவன் அதிர்ஷ்டசாலிகள். திருமணம் ஒரு அழகான உறவு. இது அன்பு மற்றும் நம்பிக்கை அடிப்படையாக கொண்டது. கருட புராணத்துல எப்படிப்பட்ட பெண்கள் மனைவிகளாக அமைந்தா கணவன்மார்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்று கூறப்பட்டுள்ளது. கணவன் மனைவியும் திருமண ரதத்தின் 2 சக்கரங்கள். மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு கணவன் மனைவியிடையே இணக்கம் மிகவும் முக்கியமானது. அவற்றில் ஏதேனும் குறைபாடு இருந்தா வாழ்க்கையின் வாகனம் சரியாக இயங்காது. கணவன் வாழ்க்கையில மனைவி மிகவும் முக்கியமானவர். வேதங்கள்ல மனைவி அத்தாங்கனி என்று அழைக்கப்படுவதற்கு இதுவே காரணம். அதாவது கணவனின் பாதி மனைவி என்றும் கணவன் முழுமையற்றவன் என்றும் சொல்லப்படுகிறது. கருட புராணம். கருட புராணத்தின்படி இந்த ஸ்லோகம் ஒவ்வொரு பெண்ணிலும் இருக்க வேண்டிய கிரகதாஷா, பிரியம்பதா, பதிபிரானா, பதிவிரதா என்ற பெண்ணின் 4 குணங்களை குறிப்பிடுகிறது. இத்தகைய குணங்களை கொண்ட மனைவி சுலசனா என்றும் அத்தகைய மனைவியை பெறுபவன் அதிர்ஷ்ட கணவன் என்றும் அழைக்கப்படுகிறான். இந்த குணங்களின் அர்த்தத்தை அறிந்து கொள்ளலாம். கிரகதக்ஷா. கிரகதக்ஷா என்றால் வீட்டு வேலைகளில் திறமையானவர் என்று பெயர். சமைத்தல், சுத்தம் செய்தல், வீட்டை அலங்கரித்தல், துணிமணிகள், விருந்தாளிகளை உபசரித்தல், குடும்ப பொருட்களை நிறைவேற்றுதல், குறைந்த வளத்துடன் குடும்பம் நடத்துதல் போன்றவற்றில் சிறந்து விளங்கும் பெண் கணவனுக்கு அதிர்ஷ்டம். மேலும் அத்தகைய பெண் தனது கணவன் மற்றும் குடும்பத்தினரிடமிருந்து மிகுந்த அன்பை பெறுகிறார். இப்படிப்பட்ட பெண் அமைஞ்சா ஒவ்வொரு கணவனும் அதிர்ஷ்டக்காரன். பிரியம்பதா. பிரியம்பதா என்றால் இனிமையான பேச்சு என்று பொருள். கணவனிடம் பேசும்போது இனிமையாகவும் கட்டுப்பாடாகவும் பேசும் பெண் கணவனின் அன்பை பெறுவார். இப்படிப்பட்ட பெண் மனைவியாக அமைஞ்சா கணவன் லக்கி மேன். பிரதிபிரானா. பிரதிபிரானா என்பது பிரபலமான ஸ்திரீ என்றும் அழைக்கப்படுகிறது. இத்தகைய பெண்கள் தங்கள் கணவர்களின் வார்த்தைகளை பின்பற்றுகிறார்கள். கணவனின் மனதை புண்படுத்தும் எதையும் அவர்கள் ஒருபோதும் செய்வதில்லை. அதனால்தான் அவர்களின் கணவர்களும் அத்தகைய பெண்ணுக்கு அன்பையும் மரியாதையும் தருகிறார்கள். கணவனின் மனதையும் விருப்பத்தையும் அறிந்த மனைவி சொர்க்கத்தில் கதறிய சர்வஞானியின் கூற்று உண்டல்லவா விதிராதா. ஒரு பெண் தன் கணவரை தவிர வேறு எந்த ஆணையும் பற்றியும் தன் மனதில் தவறான எண்ணங்களை ஏற்படுத்துவதில்லை. திருமணத்துக்கு பிறகு மனைவி தன் உடலையும் மனதையும் கணவனுக்கு மட்டுமே அர்ப்பணிக்க வேண்டும். இத்தகைய குணங்களை கொண்ட மனைவி மட்டுமே புனித
புறநானூறுகள்ல தூய்மையானவர் என்று அழைக்கப்படுகிறார். கருடபுராணத்துல கணவனை மட்டுமே விரும்புகிற ஒரு பெண்ணின் கணவன் நிச்சயமாக மிகவும் அதிர்ஷ்டசாலிதான் என்று கூறப்படுகிறது. அதே போல இந்த குணமுள்ள பெண்கள் ஆண்களுக்கு எளிதாக கிடைக்காத அதிர்ஷ்ட தேவதைகள். பண்டைய இந்தியாவின் சிறந்த அறிஞரான சாணக்கியர் வேலை, வணிகம், நட்பு மற்றும் திருமண வாழ்க்கை என அனைத்து விஷயங்களை பற்றியும் சாணக்கிய நீதியில விளக்கியுள்ளார். மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு கணவன் மனைவி இருவரின் பங்களிப்பும் தேவை. இருப்பினும் பெண்கள் குடும்பத்தின் முதுகெலும்பாக கருதப்படுறாங்க. ஏனென்றால் அவர்கள் குழந்தைகளுக்கு நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுக்கிறார். வீட்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்களையும் ஒன்றாக வைத்திருக்கிறார். கடினமான காலங்களில் கணவருக்கு உறுதுணையாக இருக்கிறார். சாணக்கியர் பல நூற்றாண்டுக்கு முன்னாடி கூறிய அறிவுரைகள், நற்பண்பு மற்றும் வாழ்க்கை முறைகள் இந்த காலகட்டத்திலும் பொருத்தமானது. சாணக்கியர் கூற்றுப்படி ஒரு பெண் சில குணங்களை கொண்டிருந்தா அவர் மணந்தவரின் அதிர்ஷ்டம் விழித்துக் கொள்ளும். அத்தகைய பெண்கள் தங்கள் கணவருக்கு அதிர்ஷ்ட தேவதைகளாக இருப்பார்கள். அவை என்னென்ன என்று பார்க்கலாம். சாணக்கிய நீதிபதி அமைதியான இயல்புடைய பெண் லட்சுமியின் வடிவமாக கருதப்படுறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அமைதியான மனது கொண்ட ஒரு பெண் ஆணின் மனைவியாக வந்துவிட்டா வீட்டை அழகுபடுத்தி குடும்பத்துல நல்லிணக்கமும் அமைதியும் ஏற்படுத்துவார். அதனால குடும்பம் மிக வேகமாக முன்னேறும். கோபம், சண்டை சச்சரவுகள் வீட்டின் அமைதியை கெடுக்கும். இதனால வீட்டில் பல பிரச்சனைகள் ஏற்படும். அமைதியான இயல்பு கொண்ட பெண்கள் முழு வீட்டையும் நேர்மறை ஆற்றலால நிரப்புறாங்க. படித்த பெண்கள். சாணக்கியரின் கூற்றுப்படி ஒரு படித்த நல்லொழுக்கமுள்ள மற்றும் பண்பட்ட பெண் ஒரு ஆணின் வாழ்க்கையில மனைவியாக வந்தா அவர் எல்லா சூழ்நிலையிலும் குடும்பத்தை பாதுகாப்பவராக இருப்பார்கள். இதனால குடும்ப உறுப்பினர்கள் முன்னேற்றம் அடைவாங்க. அத்தகைய பெண்கள் எப்போதும் மிகவும் நம்பிக்கையுடன் இருப்பாங்க. பெரிய முடிவுகளை அச்சமின்றி எடுப்பாங்க. இனிமையாக பேசும் பெண்கள். சாணக்கியரின் கூற்றுப்படி மென்மையாகவும் இனிமையாகவும் பேசும் பெண்ணை மணக்கும் ஆண் எப்போதும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்துவாங்க. அத்தகைய பெண்களுக்கு சமூகத்துல மரியாதை கிடைக்கும். அதே நேரத்தில் அவர்கள் பெற்றோர் மற்றும் மாமியார் வீட்டின் கௌரவத்தை அதிகரிக்கிறாங்க. சாணக்கியரின் கூற்றுப்படி சூழ்நிலைக்கு ஏற்ப தங்கள் ஆசைகளை மாற்ற தெரிந்த பெண்கள் சிறந்த மனைவிகளாக கருதப்படுறாங்க. அத்தகைய பெண்கள் தங்கள் கணவர் மற்றும் குடும்பத்தை நல்ல காரியங்களை செய்யவும் சரியான பாதையில நடக்கவும் தூண்டுறாங்க. அவர்களின் வரையறுக்கப்பட்ட தேவைகளால குடும்பம் ஒருபோதும் நிதி நெருக்கடியில சிக்குவதில்லை. இது முழு குடும்பத்துக்கும் பயனளிக்குது. சகிப்புத்தன்மை கொண்ட பெண். சாணக்கிய நீதிபடி ஒரு நெகிழ்ச்சியான பெண் அமைதியுடன் கடினமான காலங்களை கடக்கிறாரு. தன் வாழ்க்கை துணையை ஒருபோதும் விட்டு விலக மாட்டார். அத்தகைய மனைவியின் ஆதரவும் ஊக்கமும் அவருடைய கணவரை எந்த சிரமங்களிலிருந்தும் விடுவித்து வெற்றிக்கு வழிவகுக்கும். பணத்தை சேமிக்க திறன். சாணக்கிய நீதியின் கூற்றுப்படி பணத்தை சேமிக்க தெரிந்த ஒரு பெண் தன் கணவன் அதிர்ஷ்டசாலி என்று கூறுகிறார். அத்தகைய பெண்கள் நிதி சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது கணவன் அல்லது குடும்பத்தின் முதுகெலும்பாக இருப்பாங்க. திடீர் பண பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது அத்தகைய பெண் அதை எளிதாக கையாளுவர் என்றார் சாணக்கியர். அதே போல கணவரிடம் திருப்தியாகாத மனைவியிடம் இருக்கும் குணங்கள். சாணக்கியர் என்ன சொல்கிறார்? சாணக்கிய நீதியின்படி கணவரிடம் திருப்தியாகாத மனைவியிடம் காணப்படும் அறிகுறிகளை தொடர்ந்து பார்க்கலாம். சாணக்கியரின் தத்துவங்கள். முக்கியமா திருமண வாழ்வு மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்றால் பல விஷயங்கள்ல கவனம் செலுத்த வேண்டும். அப்படி அமையாத பட்சத்துல அந்த வாழ்க்கையில இருக்கும் பெண்களை சில குறிகளை வைத்து கண்டுபிடித்து விடலாம் என கூறப்படுகிறது. முக்கியமாக பெண்கள் பொதுவா அதிகமாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதிருப்தியில் வாழும் பெண்கள் பெரும்பாலும் அதிகமாக பேச மாட்டாங்க. வீடுகளில் மனைவி சோகமாக இருக்கும்பொழுது அதற்கான தீர்வை முடிந்தளவு பெற்றுத்தர முயற்சி செய்யுங்க. இல்லாவிட்டால் குடும்பம் முழுவதும் இதனால் பாதிக்கப்படும். சாணக்கிய நீதிபதி பெண்கள் இந்த விஷயங்கள ஆண்களை விட பல மடங்கு மென்மையானவர்களாக இருப்பார்களாம். இந்த மக்கள் தங்கள் பிரச்சனையிலிருந்து வெளிவர சாணக்கிய நீதியின் கொள்கைகளை பின்பற்றுறாங்க. சாணக்கிய நீதி சாஸ்திரத்துல ஒரு வாழ்க்கை தொடர்பான பல விஷயங்கள் கூறப்பட்டிருக்கு. பெண்களை பற்றிய சில விஷயங்களும் இதுல கூறப்பட்டிருக்கு. அதன்படி சில விஷயங்கள்ல ஆண்களை விட பெண்கள் முன்னிலையில் இருப்பதா சாணக்கியர் கூறுறாரு. அவை என்னவென்று பார்க்கலாம். பெண்கள் பற்றி சாணக்கியர் சொல்வது என்ன? சாணக்கியர் ஒரு சிறந்த அரசியல்வாதி மற்றும் பொருளாதார நிபுணர். அவருக்கு நல்ல ராஜேந்திர உணர்வும் இருந்தது. அவர் சிறந்த அறிஞராகவும் இருந்ததால அவரது அறிவுரைகள் மனித வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது. சாணக்கியரின் கூற்றுப்படி ஒரு நபர் வெற்றி பெற சில குணங்கள் கொண்டிருப்பது மிகவும் முக்கியம். வாழ்க்கையில் வெற்றி பெற தீவிரம், பொறுமை, திறமை போன்ற குணங்கள் தேவைங்கிறார். அதே போல பெண்களை பற்றியும் சில கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்றார். இந்த 4 குணங்கள்ல ஆண்களை விட பெண்கள் பல மடங்கு மேலானவர்கள் என்று சாணக்கியர் கூறுகிறார். சாணக்கிய நீதியின் வார்த்தைகள். சாணக்கியர் தனது புத்தகத்துல பெண்களை பற்றி என்ன எழுதியுள்ளார் என்றால் 4 விஷயங்கள ஆண்களை விட பெண்கள் உயர்ந்தவர்கள் என்று அவர் கூறியுள்ளார். அவர் எழுதிய வசனத்துல